கிறிஸ் சோடங்கர், தமிழக காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அவருடைய செய்தியாளர் சந்திப்பு ஏற்கனவே விஜயை சந்தித்து அவர் பேசியிருந்தார். ஆதரவு என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது கூட தொடர்பான அதிகாரப்பூர்வ விஜயிடம் பேசியது என்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் குறித்தும் அவர் பேசப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழகத்தினுடைய அடுத்த 5 ஆண்டுகள் ஆளப்போவது விஜய் என்ற அடிப்படையில் அவர் ஆளுநரை சந்திப்பதற்காக அவர் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அவருடன் எம்எல்ஏவாக தேர்வாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட பலரும் உடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர் ஆளுநர் மாளிகை சென்று ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். அப்போது ஆளுநருடன் அவர் ஆலோசனை சில விடயங்கள் முக்கியமான விடயங்கள் குறித்தெல்லாம் பேசப்படும். ஏற்கனவே நேற்றைய தினம் கூட பனையூர் அலுவலகத்தில் தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. வெற்றி பெற்றவுடனே பனையூர் அலுவலகத்துக்கு வர வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் வெற்றி பெற்றவுடன் ஒட்டுமொத்தமாக தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய வெற்றி சான்றிதழோடு பனையூர் அலுவலகம் சென்றார்கள். தற்போது ஒட்டுமொத்தமாக அனைவரும் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும் வகையில் தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்ப்பதற்காக மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கு தங்க வைக்கப்பட்ட பிறகுதான் அடுத்தடுத்த நகர்வுகள் குறித்து மிக முக்கியமான ஆலோசனை கூட்டங்கள்லாம் ஒவ்வொரு கட்டமாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தாவேகா தரப்பிலிருந்து ஆதரவு கோரி கடிதம் அனுப்பப்பட்டது. அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஆதரவு கோரி கடிதம் அனுப்பப்பட்டது. இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் அது முதற்கட்டமாக காங்கிரஸ் அவருடைய ஆதரவை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். 5 உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவு, விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவிப்போம் என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். அப்போது விஜயை சந்திப்பதற்காக காங்கிரஸ் வெற்றி பெற்ற 5 எம்எல்ஏக்கள், அது மட்டுமல்லாமல் பிரவீன் சக்கரவர்த்தி, கிறிஸ் சோடங்கர், காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை உள்ளிட்ட பலரும் விஜயை சந்தித்து பேசினார்கள். அந்த சந்திப்பின் போது பரஸ்பரம் இருவரும் பேசிக் கொண்டார்கள். அப்போது வருகின்ற அந்த காலங்களில் ஆட்சி அமைப்பது, ஆட்சி தொடர்வது குறித்தும் அவர்கள் காங்கிரஸ் தரப்பில் ஏதேனும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதா என்பது குறித்தும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுகிறது. பல முக்கியமான விடயங்கள் குறித்தெல்லாம் அவர்கள் தொடர்ந்து பேசினார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் அவர்கள் பேசிவிட்டு முடித்த பிறகு ஆட்சியில் காங்கிரஸ் பங்கு பெறும் என்று கிறிஸ் சோடங்கர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றுதான், அதாவது தமிழக வெற்றி கழகம் அதன் தலைவர் விஜய் பொறுத்தவரை எங்களோட கூட்டணி வைப்பவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் கூட்டணி யாரும் அமைக்காத நிலையில் வெற்றி பெற்ற பிறகு பெரும்பான்மைக்கு கூடுதல் இடங்கள் தேவைப்படக்கூடிய நிலையில் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நிலையிலும் கூட காங்கிரசுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்பது வழங்கப்படும் என்றுதான் விஜய் தரப்பில் உறுதியாக இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தற்போது கிறிஸ் சோடங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது தமிழக மக்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு இணங்க தாவேகா ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு தருகிறது என்று தெரிவித்திருக்கின்றார். தாவேகாவினுடைய ஆட்சியில் காங்கிரஸ் பங்கு பெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கின்றது. எந்த இலாக்கா ஒதுக்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு பின்னர் வெளியாகும். யாருக்கு ஒதுக்கப்படும் என்ற அறிவிப்பும் பின்னர் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 5 ஆண்டுகள் மட்டுமல்லாமல் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் இடஒதுக்கீடு, அவங்களுக்கு ஒரு போதிய இடஒதுக்கீடு, அதே போன்று மேயர் தேர்தலில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல முக்கியமான கோரிக்கைகள் கூட அவர்கள் தரப்பில் முன்வைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. எப்படியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம் பெறுவது என்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி, அதாவது தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு உறுதியாகிய நிலையில் அதற்கு பிறகுதான் தமிழக பொறுப்பு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திப்பதற்காக விஜய் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். கிண்டி ஆளுநர் மாளிகையை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார். அதற்கு சற்று நேரத்துக்கு முன்னர் தான் தமிழகம் வந்த ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை விமான நிலையத்தில் கிண்டியை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்நிலையில் தான் ஆளுநரை சந்திப்பதற்காக விஜயும் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பு ஆளுநருடான சந்திப்பின் போது ஏற்கனவே பனையூரில் நடைபெற்ற தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம், அந்த கூட்டத்தில் விஜய் ஒருமனதாக சட்டமன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அந்த கடிதம், அதோடு சேர்ந்து அவருக்கு இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மைக்கான கடிதம், எத்தனை எம்எல்ஏக்கள் பெரும்பான்மை இருக்கிறார் என்ற கடிதம் உள்ளிட்ட அனைத்தையும் அவர் ஆளுநரிடம் வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோருவார். அப்போது ஆளுநர் அதற்கான நேரம், தேதி எல்லாம் ஒதுக்கப்பட்டு எப்போது ஆட்சி அமைப்பு பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்போதுதான் வெளியாகும். இருந்தாலும் நாளைய தினம் என்பது கிட்டத்தட்ட ஏறக்குறை முடிவாகிவிட்டது. நாளைய தினத்தில் விஜய் பதவியேற்பு நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அதை சார்ந்தே ஒரு ஆளுநரை சந்தித்து கோரிக்கை வைப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கின்றது. அதற்கு முன்னதாகவே அமைச்சரவை பட்டியலும் தயாராகிவிட்டது. நாளைய தினம் பதவியேற்பு நிகழ்வு, அமைச்சரவை பதவியேற்பு உள்ளிட்ட நிகழ்வுகளாம் நடைபெறும். அதை சார்ந்து இன்று தமிழக பொறுப்பு கவர்னர்
ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் விஜய் தரப்பில் கோரிக்கை வைக்கப்படவும் ஆட்சி அமைக்க உரிமை கோரவும் முடிவெடுத்து அதற்கேற்ப அவர் ஆளுநர் மாளிகை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். விஜயுடன் ஆதவ் அர்ஜுனா மற்றும் புசி ஆனந்த் உள்ளிட்ட மிக முக்கியமான நிர்வாகிகளும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர் கிண்டி ஆளுநர் மாளிகை சென்று அவர் தமிழக பொறுப்பு கவர்னரை சந்தித்து பேச இருக்கின்றார். தமிழக வெற்றி கழக ஆட்சியில் காங்கிரஸ் பங்கு பெறும் என்றும் விஜயை சந்தித்த பின் செய்தியாளர் சந்திப்பின் போது கிறிஸ் சோடங்கர் தெரிவித்திருந்தார். விஜயை சந்திக்கும் போது முன்னாள் தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய பல முக்கிய தலைவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி, மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போன்று கிறிஸ் சோடங்கர், தமிழக காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் கிறிஸ் சோடங்கர் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள், அதே போன்று ஒட்டுமொத்தமாக அந்த வெற்றி பெற்ற 5 பேரும் உடன் அனைவரும் சென்று விஜயை சந்தித்து பேசினார்கள். அப்போது ஆதரவு தெரிவிப்பது கிட்டத்தட்ட உறுதியாகி அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. அது தொடர்பாக காங்கிரசும் பிரஸ் வெளியிட்டார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது கிட்டத்தட்ட விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மை சிக்கல் என்பது ஏறக்குறைய அது தீர்ந்துவிட்டது என்று சொல்லலாம். ஏறக்குறைய சிக்கல் என்பது நீங்கிக் கொண்டே இருக்கிறது. அதாவது ஒட்டுமொத்தமாக 118 என்பது பெரும்பான்மை இடங்கள் என்றாலும் கூட அவர் 107, அதோடு காங்கிரஸ் 5 என்ற நிலையில் மேற்கொண்டு தேவையான இடங்கள் மற்ற கட்சிகளிடம் பேசி அதற்கான சுமூகமான தீர்வு தாவேக்காவுக்கு ஆதரவான நிலை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது. அதற்காக ஏற்கனவே அவர் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக என 3 கட்சிகள் தலா 2 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிறார்கள். அது 6ஆக இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய 3 கட்சிகளும் தாவேக்காவோடு இணைந்தால் சுமூகமான சிக்கலின்றி ஆட்சியை அமைப்பதற்கும் அதை தொடர்வதற்கும் விஜய்க்கு ஏதுவாக வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது. மற்றபடி ஒருவேளை 3 கட்சிகளும் ஆதரவு கொடுக்க தவறினால் மற்ற பாமக உள்ளிட்ட வேறு ஏதேனும் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்து அதன் மூலமாக ஆட்சி தக்க வைத்துக் கொள்ள தொடர்வதற்கான வாய்ப்பு விஜய் ஏற்படுத்துவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு, அரசியல் நிகழ்வு என்பது பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணியை வைத்து பல தேர்தல்களை எதிர்கொண்ட நிலையிலும் தற்போது திமுக தோல்வியடைந்த நிலையில் காங்கிரஸ் திமுக விட்டு விலகி அதிகாரப்பூர்வமாக தாவேக்காவோடு இணைந்திருக்கிறார்கள். தாவேக்காவோடு இணைந்து தாவேக்கா ஆட்சி அமைக்க ஆதரவு என்று தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் மட்டுமே ஆதரவு தெரிவித்திருப்பதால் விஜய்க்கு ஏற்பட்டக்கூடிய ஆட்சி அமைப்பில் உள்ள சிக்கல் தீர்ந்து விடாது. மாறாக இன்னும் கூடுதலாக அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை தேவை. அது மற்ற கட்சிகளுடன் பேசி வருகிறார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு பெரிய சிக்கல் பாதி குறைந்துவிட்டது என்றே கூறலாம். அந்த அடிப்படையில் தான் அந்த நம்பிக்கையுடன் அந்த சிக்கலும் மீது இருக்கக்கூடிய சிக்கலும் தீரும் என்ற நம்பிக்கையிலும் அதன் அடிப்படையில் தான் அவர் தமிழக பொறுப்பு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறார். இந்த விஜயுடனான சந்திப்பு விஜய் இன்று சந்திக்க வருகிறார் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட காரணத்தால் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழக பொறுப்பு கவர்னரும் இன்று தமிழகம் சென்னை வந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர் சற்று நேரத்துக்கு முன்னர் தான் கிண்டி ஆளுநர் மாளிகை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அவர் ஆளுநர் மாளிகை சென்றடைந்த நிலையில் விஜய் அவரை சந்திக்க இருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது ஏற்கனவே மின்னஞ்சல் மூலமாக அனுப்பிய கடிதம் தான். மின்னஞ்சல் மூலமாக ஆட்சி அமைக்க தங்களுக்கு பெரும்பான்மை இருக்கின்றது, ஆட்சி அமைக்க அழைப்பு உரிமை கோர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதை தற்போது நேரில் இன்னும் கூடுதல் ஆவணங்கள், அதாவது சட்டமன்ற தலைவராக தமிழக வெற்றி கழக சட்டமன்ற தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்ட கடிதம், அதை தொடர்ந்து அவருக்கு இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மை எம்எல்ஏக்களுடைய கடிதம், எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்பது தொடர்பான கடிதம் உள்ளிட்ட அனைத்து முக்கியமான ஆவணங்களையும் கவர்னரிடம் வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்காக கிண்டி ஆளுநர் மாளிகையை நோக்கி விஜய் மற்றும் முக்கிய தாவேக நிர்வாகிகள் சென்று கொண்டிருக்கின்றனர்.